வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளாப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெத்தலை கிழங்கு ஃப்ரை. வேர்களோடு இருக்கிற இந்த கிழங்கை நல்லா கழுவிட்டு குக்கரில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 8 விசில் முடிய விட்டு இறக்கிடுங்க. உருளை கிழங்கு மாதிரி சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த கிழங்கை நம்ம வேணுங்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கோட தோல் பகுதியை நம்ம எடுத்துட்டாக்கா கத்திரிப்பூ கலரில் பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணினதுக்கப்புறம் தோலையும் அந்த வேர் பகுதியவும் நம்ம எடுத்துடலாம். கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த தோல் வேர் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மொத்தமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா பார்த்துடலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சில்லி சிக்கன் பவுடர், கார்ன்ஃப்ளவர். இது கூட கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொடி எல்லாமே கிழங்கு நமக்கு எந்த அளவோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான், அதனால் அது பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே கிழங்குல உப்பு போட்டிருக்கிறதுனால மசாலாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. கிழங்கை இந்த மாதிரி கத்தியால் குத்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாத்தையும் கிழங்குல படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. தயிரில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும், அதனால தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஒரு கடாயில் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரட்டி வச்சிருக்கிற கிழங்குகளை அந்த எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த வெத்தலை கிழங்க ஒரு சில இடத்துல காவல்லி கிழங்கு அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. வேர்கள்ல தான் கிழங்கு வரும். இந்த வெத்தலை கிழங்கு மட்டும் கொடிகள்லையும் கிழங்கு வரும். டிசம்பர்ல ஆரம்பிச்சு பிப்ரவரி முடிய மட்டும்தான் இந்த கிழங்கு கிடைக்கும். வாங்கின உடனே நம்ம இந்த கிழங்க வேக வச்சா கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். வாடை விட்டு நம்ம வேக வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட வெத்தலை கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். திரும்பவும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.